ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூவை ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஆவாரம் பூத்திருக்க நோவாரை கண்டதுண்டோன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆவாரம் பூ கிராமத்தில் எல்லா இடத்துலையும் இலவசமாக பூத்து கிடக்குது. இந்த ஆவாரம் பூவை நம்ம பறித்து நிழலில் உணர்த்தி கலர் மாறாமல் குப்பை சேராமல் சேர்த்து வச்சு இதை வந்து அரைச்சி பவுடர் ஆக்கி இதை வந்து டெய்லி நம்ம வந்து டீ பவுடர் டீ போடும்போது அந்த டீ தூள் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி டீ தூளுக்கு பதிலாக இந்த தூளை நீங்கள் பாலில் போட்டு கொதிக்க வச்சு இந்த பாலை நீங்கள் குடிச்சிங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் குறையும். அதாவது மேனி வந்து ஒரு பளபளப்பு இல்லை, ஒரு சிகப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தங்க புஷ்பம்னு இதை சொல்லுவாங்க. இந்த ஆவாரம்பூவை தொடர்ந்து யார் சாப்பிட்டுட்டு வராங்களோ அவங்களுடைய உடல் வந்து தங்க புஷ்பம் மாதிரி மாறும், தங்க கலருக்கு மாறும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறத கேட்குறோம், ஆனால் யாரும் அதை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லைங்கிறதா உண்மை. நாம் வந்து இந்த ஆவாரம்பூவை கிராமத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் வயல்காட்டில் தோட்டத்தில் கிடக்குதோ அதெல்லாம் நம்ம பறித்து நிழலில் கலர் மாறாமல் அதை சேகரித்து நம்ம அதை உணர்த்தி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் இந்தியா முழுக்க நம்ம கொரியரில் அனுப்பிட்டு இருக்கோங்க. இந்த ஆவாரம்பூவில் அவ்வளோ சக்தி இருக்குதுங்க. அது சக்கரை உள்ள பேஷண்ட், சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா சுகர் ஈஸியாக குறையும். இதை வந்து கபசுர குடிநீர் கசாயம் வச்சு குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து கசாயம் வச்சு குடிக்கணும். அது மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் குறையுங்க. இந்த ஆவாரம்பூவை பற்றி நிறைய யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது எப்படி பயன்படுத்தணும்னு. அதை சாப்பிட்டா என்ன உடலுக்கு நல்லதுன்னு தெரியும். அதை பார்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க.